உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நியாயமா இந்த நேரத்துல உன் பொண்டாட்டி கூட உன் ரூம்ல தான் நீ தூங்கி இருக்கணும். ஆனா இல்ல, நீ இந்த நேரத்துல இந்த பொண்ணு கூட இங்க உட்கார்ந்து டீயை குடிச்சிட்டு இருக்க. மோகன், எனக்கு பதில் சொல்லு. இந்த பொண்ணு உனக்கு யாருன்னு சொல்லு. என் கூட உனக்கு மறுபடியும் உறவை ஏற்படுத்திக்க அவ்வளவு தயக்கமா இருந்திருக்கு. இதுல வேற ஏதோ உனக்கு பிரச்சனை இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த நேரத்துல இந்த பொண்ணு கூட இங்க என்ன பேசிட்டு இருக்க? துளசி, அது நான் ஏன் சமாளிக்கிற? சொல்லு, ஒழுங்கா என்ன சொல்ல வரையோ அதை சொல்லு மோகன், என்கிட்ட பேசு. துளசி, அது இப்ப எதுக்கு தடுமாறுற? நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே பாக்குறேன், நீ அந்த பொண்ணு பின்னாடி தான் சுத்திட்டு இருக்க. அவ எங்க இருக்காளோ அங்கதான் போற வர. தொட்டதுக்கெல்லாம் அந்த ராதாக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. ஞாபகம் இருக்கா? இந்த ராதா தான் நம்ம அம்மாவை அவ்வளவு அசிங்கமா பேசினா. நான் அவளை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணப்ப நீ என்ன பண்ண? நீ அவளை வீட்டை விட்டு அனுப்பவே இல்ல. என்ன தடுத்து நீ பாட்டின. நான் கேட்டதுக்கு என்ன சொன்ன? இவ என் குஷியோட அம்மா மாதிரின்னு சொன்ன. என்னால இந்த பொண்ணை சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியல. எந்த உரிமையில இவன் நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கா? சொல்லு மோகன். எப்ப வேணா யார்கிட்ட வேணா எப்படி வேணாலும் பேசிட்டு இருக்கா. அவ இஷ்டத்துக்கு எல்லாரையும் அதிகாரமா பேசிட்டு இருக்கா. அனுமதி இல்லாம இஷ்டத்துக்கு அவ பாட்டுக்கு ரூமுக்கு வரா. அப்புறம் இந்த நேரத்துல ஏன் புருஷனோட என்னோட மோகன் கூட இங்க உட்காந்துக்கிட்டு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. யார் அவளுக்கு இந்த உரிமையை கொடுத்தது? எனக்கு சொல்லு, பதில் சொல்லு மோகன். இந்த உரிமையை அவளுக்கு யார் கொடுத்தா? ஒருவேளை நீ அவளுக்கு இந்த ராதாவுக்கு உரிமையை கொடுத்துட்டியா? ஒரு வீட்டுல இந்த மாதிரி உரிமை 2 பேருக்கு தான் இருக்கும். ஒருத்தர் இந்த வீட்டு புள்ளையோட மனைவியா இருக்கணும், அப்புறம் இன்னொருத்தர் அது அந்த இந்த வீட்டோட புள்ளைய மயக்குனவளா இருக்கணும். ஐயோ, துளசி, மெதுவா. துளசி அண்ணே, யாராவது டாக்டரை கூப்பிடுங்க. மாப்ள சீக்கிரம் போ. யாரும் எனக்காக டாக்டரை கூப்பிட வேணாம். துளசி, நீ முதல்ல கொஞ்சம் அமைதியாக. முடியாதுமா, எனக்கு இன்னைக்கு பதில் தேவை. எனக்கு இன்னைக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். உனக்கும் இந்த ராதாக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்லு. சொல்லு. இந்த வேஷக்காரி மொத்த குடும்பத்தோடவும் விளையாடுறா. இவளோட விளையாட்டுல என் மோகன் ஐயா கஷ்டப்படுறாரு. நான் எப்படியாவது இவளை தடுத்தாகணுமே. பதில் சொல்லு மோகன். உனக்கும் அந்த ராதாக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்லு. எனக்கும் மோகன் ஐயாவுக்கும் என்ன உறவுன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? அதை இன்னைக்கு நானே உனக்கு சொல்றேன். இங்கே இரு. வேண்டாம் ராதா, வேண்டாம். நீ துளசி கிட்ட உண்மையை சொல்லக்கூடாது. மோகன் ஐயா, இன்னைக்கு நான் எல்லா உண்மைகளையும் சொல்லியே தீருவேன். ராதா, என்ன ஆனாலும் நீ துளசி கிட்ட உண்மையை சொல்லக்கூடாது. அவளோட ஆரோக்கியம் கெட்டு போயிடும். நான் சொல்றதை கேளு ராதா. ப்ளீஸ் இப்படி பண்ணாத ராதா.
விடு இத துளசி. விடு விடு மோகன் விடு. துளசி அமைதியாரு, என்னாச்சு உனக்கு? இல்ல, நான் உன்னோட துளசி கிடையாது. நான் வேற யாரோ. இவ தன்னை பத்தின உண்மையை ஒத்துக்கிட்டாளா? துளசி என்னாச்சு? என்கிட்ட சொல்லு. நீ என்கிட்ட சொல்லு. உன்னோட துளசி இப்படியா இருப்பா? உன்னோட துளசி உமல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருப்பான்னு தெரியல மோகன். ஆனா நான் என்னோட மோகனை சந்தேகப்பட்டுட்டேன். ஏன் மோகன? நீ பார்த்தால நேத்து ராத்திரி நான் எப்படி எல்லாம் நடந்துக்கிட்டேன். அப்புறம் பாவம் அந்த பொண்ணு ராதா, அவள வாய்க்கு வந்தபடி எல்லாம் எப்படி எல்லாம் பேசிட்டேன். நான் ரொம்ப பாவம் பண்ணிட்டேன். போதும் அமைதியாரு. நான் அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. அமைதியாரு. ஓகே. மோகன், நான் எதனால இப்படி எல்லாம் பண்றேன்னு தெரியுமா? உன் மேலயும் ராதா மேலயும் நான் ஏன் சந்தேகப்படுறேன்னு தெரியுமா? ஏன் சந்தேகப்படுற? ஏன்? ஏன்னா என்கிட்ட உன் காதலோட அந்த அடையாளம் இல்ல மோகன். எந்த அடையாளம்? ராதா, என்னாச்சு மோகனையா? ராதா, அது எனக்கு உன்கிட்ட இருந்து ஒண்ணு வேணும். சொல்லுங்க மோகனையா, என்ன வேணும்? ஏதாவது பிரச்சனையா? மோகனையா, என்கிட்ட ஏன் சங்கடப்படுறீங்க? என்னன்னு சொல்லுங்க. என்கிட்ட நீங்க என்ன வேணா சொல்லலாம். உங்களுக்காக நான் என்னோட உயிரை கூட கொடுப்பேன்னு தெரியும்ல. ராதா, இப்ப நான் கேட்க போறது உன்னோட உயிருக்கும் மேலானது. அப்படி என்ன வேணும் மோகனையா? உங்களுக்கு சொல்லுங்க. உன்னோட கழுத்துல இருக்கிற தாலி. ப்ளீஸ் அதை கொடுத்துரு. அது துளசியோட சொத்து. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.